படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படத்தை பற்றி சொல்லணுன்னா சொந்தங்கள் உறவுகளை பற்றியான கதை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 3 நாள் எனக்கு எனக்கும் மாரிமுத்து சாருக்கும் டைலாக்கே கிடையாது. நாங்கள் 2 பேரும் ஐயோ என்ன நம்ம தப்பான டைரக்டர்கிட்ட மாட்டிக்கிட்டோமோ என்னமோன்னு பயந்துட்டோம். 3 நாளாக எந்த ஒரு டைலாக் இல்லை, சும்மா அட்மாஸ்பியர் மாதிரி நிற்க வச்சுட்டாங்க. 2 பேருமே பயங்கர டென்ஷன் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் உங்கள் 3 பேருக்கும் அடுத்த ஷெட்யூல், 2 பேருக்கும் அடுத்த ஷெட்யூல் தான் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். சார் இனிமேல் நம்ம இந்த படத்துக்கு போகவே வேண்டாம், நமக்கு டைலாக்கே கிடையாது போல் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். பேசிவிட்டு அடுத்த ஷெட்யூல் வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைலாக்கு மாஸ் பண்ணியிருந்தார் டைரக்டரு. அப்புறம் பார்த்துட்டு எங்களுக்கு சார் நம்ம தான் தப்பாக எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். இதில் மாரிமுத்து சாரை பற்றி பேசணுன்னா, மாரிமுத்து சார் நானும் ஒரு 6 படம் பண்ணியிருக்கிறோம். அப்போது இந்த படம் முடிச்சுட்டு 2 பேரும் போகிறப்ப தான், திரும்ப செகண்ட் ஷெட்யூல் போகிறப்போ தான் அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போது 2 பேருக்குமே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஈவினிங் கிளம்புவோன்னு சொல்லி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. பேசிவிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா டெத் ஆகிட்டார் டப்பிங் போகையில். அப்போ கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு, மனசே உடஞ்சி போயிட்டேன். ஏன்னா 6 படம் 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அவருக்கு இந்த மாதிரி நடந்தது உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். அந்த படம் போயிட்டு நடிக்கவே முடியலை, கஷ்டமாக இருந்துச்சு. அங்கே உட்காந்துருந்த இடம், நடித்தது, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு, அது எல்லாமே பார்த்துட்டு அழுகையாக வந்துருச்சு, நடிக்கவே முடியலை. கடைசியில் அந்த 2 சீனுக்கு அவர் தேவைப்பட்டார். அதுக்கப்புறம் டூப் வச்சு பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் ஒரு குறையாவே படத்தில் தெரியலை, நிறைவாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டே கிளைமேக்ஸ் எல்லாம் எடுத்ததுனால அவரை டெத்தான சீனே எதுவும் காட்டலை. ஆமாம், வீராய் மக்கள் படம் பண்ண டைரக்டர் கதை சொன்னார். அப்போ வீராய் தான் நம்மளோட கேரக்டரான்னு பார்த்தா எல்லா படத்துலேயும் அம்மா ரோல் தான் எனக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் மருமகள் ரோல் கொடுத்தோன்னே எனக்கு சரி சின்ன வயசாக காட்ட போகிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடிக்கிறப்போ அதோட டைலாக்கு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கேட்டுட்டு பசங்க படத்துக்கு அப்புறம் இந்த படம் எனக்கு ஒரு படம் ஹிட்டாக இருந்துச்சுன்னா நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். பசங்க படத்துக்கு அப்புறம் இது ஒரு உண்மையிலே இந்த மாதிரி ஒரு 40-50 படம் நடிச்சிருக்கிறேன். இன்னும் வெளியில் வரல அந்த படம்லாம். அந்த படம்லாம் வந்துச்சுன்னா நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பேன். தேங்க்யூ. வணக்கம். வீராய் மக்கள் படத்தோட நான் ப்ரொடியூசராக பேசலை, இந்த படத்தில் நடிச்சிருக்க நடிகராக பேசுகிறேன். இந்த படம் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக இருப்பாங்க, இந்த மனசு கண்டிப்பாக உங்களை பாதிக்கும். இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள், உங்கள் எல்லாத்தோட ஆதரவு கொடுங்க. அப்புறம் இந்த படத்தில் நடிகராக ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் உள்ளே வர்றதுக்கு எனக்கு சாதாரணமாக இந்த இடம் கிடைக்கல. நான் ஏறாத ஆஃபீஸில் எல்லா பக்கம் ஏறி இறங்கி எனக்கு கிடைச்ச படம் தான் வீராய் மக்கள். நிறைய கதைகளை கேட்குறதுல எந்த படத்தில் நம்ம அறிமுகமானமாக சரியாக இருக்கும் அப்படின்னு நான் யோசித்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான படத்தில் நம்ம வெளியே வரணும், இதுதான் என் ஃபஸ்ட் படமாக இருக்கணும் அப்படின்னு நான் நம்பினேன். அதனால் இந்த படத்தை ரொம்ப நம்பி எடுத்திருக்கேன், ரொம்ப நடிச்சிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட்டும் ஆதரவும் கண்டிப்பாக கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்த விஜய் சேபி தானே, எங்கே இருந்தாலும் ரொம்ப நன்றிண்ணே. சசிகுமார் அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. ராமசாமி சார், அப்புறம் காரி படத்தோட டைரக்டரு, ஸோ நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. எல்லா டைரக்டர்ஸுக்கும், எல்லா நடிகருக்கும், என்னை மாதிரி எந்த இதுவும் இல்லாமல் வர்ற பையனுக்கு நீ வா தம்பி நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல படத்து மூலிமா வந்திருக்க அப்படின்னு சொல்லி இவங்களாம் சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுனால இப்போ எனக்கு இந்த இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதன் மூலிமா உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. என்னோடய டைரக்டர் நாகராஜ் கருப்பி அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த எனக்கு ரொம்ப நன்றி சார். அதுபோக எங்களோட இணை தயாரிப்பாளர் வந்த வெள்ளத்தூர் அண்ணன், சுரேஷ், அருண்குமார் சார், சாய், இவங்க எல்லாத்துக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி படைப்புக்கு மக்கள் மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும் ரொம்ப நம்ப. தயவு செஞ்சு தேட்டரில் படத்தை பாருங்கள்,
பார்த்துட்டு அப்போ நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ. இல்லை, மாயாண்டி குடும்பத்தார் ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி, அந்த படம் நல்ல படம் தான். ஸோ இதில் எப்படின்னா அந்த இப்போ எல்லா படங்களில் வேறு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதுவும் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு படம், அந்த வரிசையில் கண்டிப்பாக இருக்கும். அதோட பெட்டராக எடுக்கணும், அதோட பெட்டர் எல்லாருமே பெட்டராக எடுக்கணும்னு ஆசைப்படுவோம். அதில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. இதிலே வச்சுருக்கோம். ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. அதில் எல்லாம் ஃபேமிலி இதில் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இதிலும் அதில் குடும்பங்களோட இது ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். இதில் வந்து அண்ணன் தம்பியோட, இது ஒரு குடும்பத்தை அண்ணன் தம்பியோட எழுதும் போது தனிப்பட்ட முறை அது நல்லாயிருக்கும். அதான் அது ரொம்ப கனெக்டாக இருக்குது. பார்க்குறவங்க வெறிய ஒரு ஆளுங்க கூட அழுகலைன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ரொம்ப பயங்கரமாக கனெக்டாக இருக்குது. ஸோ அதுதான் என் படத்தோட வெற்றி, அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், மரிமுசோட கடைசி படம். இந்த படத்தை ரொம்ப நம்பினார். இன்றைக்கி எல்லாருமே அவர் வில்லனாக பாட்டிருந்தோம். கடைசியாக ஒரு இயக்குனர் வேறு அவர். அப்போ அவருக்கு அந்த கதையோட இது தெரியும் இல்லைங்களா. அப்போ இந்த கதையோட ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டு சரி இன்றைக்கி நம்ம ஒரு கேரியரில் இந்த மாதிரி ஒரு எதிர்நீச்சல் அப்படி சீரியலில் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அவர் சொன்னார், இந்த எதிர்நீச்சல் சீரியலில் நான் வில்லனாக பண்ணுறேன். ஸோ இதில் வந்து அதோட ஆப்போசிட்டாக இது ஒரு சென்டிமெண்ட் நல்ல படம், எனக்கு ஒரு நாள் ரீச் கிடைக்கும் அப்படின்னு அவர் நம்பினார். கதை தம்பி, இந்த படம் வந்து ஹீரோவாக நீ வர்றதுக்கு ஒரு நல்ல கதை. இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக நல்லா உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பெரிய பெரிய இடங்களுக்கு கண்டிப்பாக நீ போவ, நானே சொல்கிறேன் உனக்கு கேமரா ஃபேஸ் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். சார் ஏன் சார் அப்படின்னு தயாரிப்பாளர் இருக்குன்னா, இல்லை தம்பி நான் அப்படி சொல்கிற ஆள் கிடையாது அவர். ஆக்சுவலாக அப்படி சொல்ல மாட்டார். மானிட்டரில் பார்த்துட்டு வந்து தான் என்னை கட்டி பிடிச்சி சொன்னார், தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்ணன் எனக்கு இல்லை, ரொம்ப அண்ணன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ அவர் இந்த மாதிரி ஆகிட்டார், ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதேமாதிரி வேல்ராமூர்த்தி சேனலுக்கு ரொம்ப நன்றி, அவரும் அதே சொன்னார். என் கூட நடித்த எல்லா நடிகர்களுக்கும் என் மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் அடுத்த ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கேன் சார். இப்போது 2-3 ஸ்கிரிப்ட் சொன்னாங்க, எல்லாம் வருது ஆக்ஷன் பேக் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க சார் பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நல்ல ஸ்கிரிப்டுக்காக வெயிட் பண்ணுறேன். நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். எல்லாத்தோட டைரக்டரும் எனக்கு ஆதரவு கொடுக்கணும், இது மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். நான் யாரும் மாதிரி வரணும்னு நினச்சா அப்படி இல்லை. என்ன எனக்கு ஹீரோ அப்படின்னு பிடிக்குன்னா எல்லாத்தையும் பிடிக்கும். விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ணன் சார் இன்னைக்கு இல்லை, அவர் வந்து எத்தனையோ பேர் நிறைய பேர்த்துக்கு பண்ணார். ஸோ விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். அதுபோல் எல்லா நடிகர் இப்போ இருக்க தனுஷ் சார் ஆகட்டும், சிம்பு சார் ஆகட்டும், கார்த்தி சார் ஆகட்டும், சூர்யா சார் ஆகட்டும், விஷால் சார் ஆகட்டும், எல்லாத்தையுமே பிடிக்கும் எனக்கு. ரஜினி சார், கமல், அவங்களாம் அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அவங்களாம் வந்து எப்பவுமே லெஜெண்ட் தான் இல்லைங்களா. ஸோ அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும். ஒரு இதில் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையுமே. இவங்கள தான் தனிப்பட்ட முறையில் பிடிக்கும் பிடிக்கலன்னு இல்லை, எல்லாத்தையுமே எனக்கு பிடிக்கும். மிக நேர்த்தியான ஒரு திரைப்படம். காலங்கள் கடந்தாலும் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு அண்ணன் தம்பி ஒற்றுமை, ஒரு கூட்டு குடும்பம், இதெல்லாம் இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் பார்க்க வேண்டிய படம். இதெல்லாம் ஒரு காவியம், ஒரு சரித்திரம். தயவுசெய்து இந்த படத்தை வந்து பாருங்கள். ஆமாம், தாய் பாசம் என்ன, தம்பி பாசம் என்ன, தனையன் பாசம் என்ன, தங்கை பாசம் என்ன, மிக அற்புதமாக பண்ணியிருக்கார் இயக்குனர். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். தயவுசெய்து தியேட்டரில் போய் இந்த படம் பாருங்கள். ஆமாம், நிச்சயமாக பாருங்கள். எல்லா குடும்பங்களும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். நன்றி. சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்துரு, கதைக்கு தக்கன ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கார் இசையமைப்பாளர். ரொம்ப கதையை உணர்ந்து அந்த கதையோடு ஒன்றி அதில் இசையமைச்சிருக்கிறாரு. ஒளிப்பதிவு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கு. கதைக்கு என்ன தேவையோ ஒவ்வொரு டெக்னீஷியனும் உணர்ந்து டீம் ஒர்க்காக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ படங்கள் வந்துட்டுருக்குது. எக்ஸலண்ட் மூவி. கண்டிப்பாக பாருங்கள். இந்த கதையை பற்றி சொல்ல போனால் நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். படம் 2 மணி நேரம், படத்துக்கு 3 மணி நேரம் இதுக்கு விமர்சனம் பண்ணணும். ஆமாம், படம் 2 மணி நேரம், ஆனால் விமர்சனம் 3 மணி நேரம் போகும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இதயம் பேசும். கண்ணீர் வராமல் இருந்தால் கூட இதயத்தில் கண்ணீர் வடியும். எக்ஸலண்ட் மூவி, அருமையான மூவி. வேறு என்ன பேச? சென்டிமெண்ட் அதான் சொன்னேன். அண்ணன் தம்பி, தாய் பாசம், தங்கை பாசம், அண்ணன் பாசம், தம்பி பாசம், எப்படி வீட்டுக்கு வந்த மருமங்க நடந்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய கருத்தை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. ஆமாம், ரொம்ப நம்மளை அந்த காலத்து படங்கள் இன்றைக்கி மறக்க முடியாத காவியங்களை கொண்டு இன்றைக்கி அவர் நமக்கு தந்திருக்கிறாரு இயக்குனர்.
ஆமாம், இந்த படம் ரொம்ப கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். அதான் சொன்னேன் இல்லையா, இந்த படத்துக்கு வந்து விமர்சனம் பண்ணதுக்கு நேரங்கள் பத்தாது. அப்படி ஒரு படம், அற்புதமான படம். ஒரு என்ன சொல்கிறது, இதை விட பாசத்தை அதிகமாக சொல்ல முடியாது. இசை அமைப்பாளர் இதயத்தை வருடி எடுத்திருக்கார். அவருக்கு இசையமைப்பாளருக்கு பாராட்டுகள், டைரக்டர் பாராட்டுகள், இந்த டீமுக்கு பாராட்டுகள். வீராய் மக்கள் படம் பார்த்தங்க. மிக சிறப்பான ஸ்க்ரீன் பிளே, கதை, உணர்வோட அருமையான வசனங்களை எழுதி இயக்குனர் மிக நாகராஜ் கருப்பையா மிக திறமையாகவும் மக்களுடைய கிட்ட ஈர்ப்பாகவும், இது வந்து ஒரு நவீன இதிகாசம்னு சொல்லலாம். உணர்வுகளும் ஒரு குடும்பத்தில் எப்படி எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு. செகண்ட் ஹாஃப் இன்னும் பிரமாதமாக இருந்தது. மியூசிக், இசை வந்து ரீரெக்கார்டிங், சாங்கு எல்லாம் கரெக்டாக இனிமையாகவும் இருந்தது. அந்த கிளைமேக்ஸும் அருமையாக இருந்ததுங்க. இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தேட்டரில் போய் படம் பார்க்கணும். படம் பார்த்தீங்கன்னா இந்த 2024 ஒரு நல்ல படம் பார்த்த உங்களுக்கு திருப்தியான ஒரு ஃபேமிலியை போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். இப்போது நாகராஜ் கருப்பு இயக்கத்தில் வீராய் மக்கள் படம் ரொம்ப நல்ல படம். நான் ஏன் அதை உங்கள்கிட்ட சொல்ல வரேன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கிராமத்து கதை, உணர்வுகளை சொல்கிற கதை, ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ இருக்க தலைமுறைக்கு ஒரு பிள்ளை 2 பிள்ளை வச்சுருக்கோம். அந்த தலைமுறைக்கு சித்தப்பா, அத்தை, பெரியப்பா, மாமா, மச்சாங்கிற உறவு முறை தெரியல. நம்ம ஃபேமிலியோட பார்க்கறனால அந்த பிள்ளைங்களுக்கு வந்து உறவுனா என்ன, சொந்தக்காரங்க அடிச்சுக்கிட்டாலும் கூட்டாலும் ஒன்றா நிற்பாங்கிற ஒரு உணர்வுபூர்வமான கதையாக சொல்லியிருக்காங்க. இதை ஃபேமிலியோட குழந்தைங்களோட அழைச்சி போய் தயவுசெய்து பாருங்கள். ஏன்னா எல்லா படத்துலையும் ஓட வைக்கணும் தான், ஆனால் இந்த மாதிரி படங்களை நம்ம பண்பாடு கலாச்சாரம் சேர்ந்த படத்தை பார்க்கும்போது நம்ம குடும்பங்கள் நல்லா வாழ, ஆரோக்கியமான வாழ்வுக்கு இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். தயவுசெய்து எல்லோரும் குடும்பத்தோடு பாருங்கள். நன்றி, வணக்கம். ஒயிட் ஸ்க்ரீன் தயாரிப்பில் வீராய் மக்கள் திரைப்படம் வந்து ரொம்ப அருமையான திரைப்படம். ஒரு ஃபேமிலிக்குள்ளே உள்ளே போயிட்டு அப்படி வெளியே வந்த மாதிரி இருந்தது. ஸோ ப்ரீவியூஸோட படம் பார்த்தோம். ஒரு எல்லோரும் இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்த மாதிரி இருந்தது. அது இல்லாமல் மண் வாசனை, இது வந்து 10 இயர்ஸ் பேக்கில் நம்ம வந்து பார்த்த ஒரு திரைப்படம் இப்போ மறுபடியும் வந்திருக்கு. அதாவது வந்து மாயாண்டி குடும்பத்தார் படம் பார்த்தோட அந்த மாதிரி ஒரு படமாக இருக்குது. இதில் நடித்த எல்லா நடிகரும் அப்படியே உயிரோட்டமாக இருக்காங்க. எல்லோரும் அவ்வளோ அருமையாக அவங்க கொடுத்த கதாபாத்திரத்தை அவ்வளோ அழகாக தெளிவாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பான படம். இந்த மாதிரி படங்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்கள வீட்டில் வந்து படம் பார்க்குறத விட இங்கே தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு திரைப்படங்களை வந்து நம்ம பார்த்து ஊக்க வைக்கணுங்கிறது என்னோட ஆசை. நன்றி, வணக்கம். இந்த அளவுக்கு ரொம்ப ஏதாவது சொல்கிறேன்ல, இப்போ நானே வந்து என் வீட்டில் எல்லாம் என் ஃபேமிலியில் வந்து அண்ணன் தம்பி கூட சண்டை போட்டு பேசாமல் தான் இருக்கேன். இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக இதை போய் நம்ம பேசணும். அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து வெளிப்படுத்தாமல் கோவமாக தான் இருப்பாங்க, நம்ம தான் அதை தாழ்ந்து கொடுக்கணுங்கிற விஷயத்த இந்த படம் வந்து ஒரு பாடமாக எனக்கு அமைஞ்சிருக்கு. என்ன சொல்கிறது, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்குங்கிறது இது ஒரு வீராய் மக்கள் திரைப்படம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் போய் இந்த திரைப்படத்தை காண தவறாதீர்கள். சாங்கு அப்படியே ராஜா சார் கிட்ட போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. ராஜா சார் மாதிரி ஒரு அழகான ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம சக்கரவர்த்தி சார் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. மண் வாசனை படத்தில் வரும் மியூசிக் மாதிரி கொஞ்சம் தழுவல் இருக்கிறது. ரொம்ப நன்றி. மாரிமு சார் அது ஒரு என்ன சொல்லுது, ஒரு நடிகர், பெரிய நடிகர். அவரோட நடிப்பு அவ்வளோ அற்புதமாக இயல்பாக இருக்கும். அவரை இழந்தது வந்து தமிழ் திரையுலகத்தில் வந்து ஒரு வருத்தம் தான். ஸோ அவ்வளோ அழகாக உயிரோட்டமாக அவர் நடிச்சிருக்காரு. அதான் சொன்னேனே, எல்லாருமே அதில் வந்து உண்மையான உயிரோட்டமாக நடிச்சிருக்காங்க. அது பெருமைமிக்க ஒரு திரைப்படம் வீராய் மக்கள். அனைவருக்கும் பாசத்திற்குரிய வணக்கம். ஏன்னா இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் பாசமான வணக்கம்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு பாசமான படம் வீராய் மக்கள். வீராய் மக்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் ஒன்று மட்டும் தோணுச்சு. தயவுசெய்து வீட்டில் வந்து அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அத்தை, மாமா, மாமியார், தாய் மாமன் அப்படிங்கிற உறவோட வந்து தயவுசெய்து யாரும் சண்டை போட்டுறாதீங்க. ஏன்னா வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது, நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து அந்த உணர்வில் வாழ்கிறவன் தான். பட் இருந்தாலும் வந்து நம்ம அந்த உணர்வை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறதுக்கு தயவுசெய்து சண்டை போட்டாதீங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக வந்து வீராய் மக்கள் இருக்குது. படத்தில் எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க, வாழ வச்சிருக்காரு இயக்குனர். ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு, ஒரு நெகிழ்ச்சியான படைப்பு, பண்பான படைப்பு, பாசமான படைப்பு, அன்பான படைப்பு, அரவணைப்பான படைப்பு. இந்த மாதிரி படைப்புகள் வந்து தமிழ் சினிமாவில் வந்து
மீண்டும் 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 வர்றப்போ தான் வந்து மக்களுக்கான ஒரு 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 அதாவது எப்படின்னா நம்ம இந்த மாதிரி வாழணும், இந்த மாதிரி வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு படமாக வந்து இருக்குது வீராய் மக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. வீராய் மக்கள் கண்டிப்பாக வந்து நாகராஜ் கருப்பையா அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். அது வந்து மாற்று கருத்தே கிடையாது, மாற்று சிந்தனையே கிடையாது. காரணம் வந்து ஒரு நல்ல படைப்பு என்னையும் வந்து தோற்காது. ஒரு வீரியமுள்ள விதை வந்து எப்படியும் வந்து முளைக்குமோ ஒரு கரும்பாறையில் கூட அப்படிங்கிறது மாதிரி கண்டிப்பாக இது வந்து வீரியமுள்ள விதை. வீராய் மக்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். இந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்தோன்னே எனக்கு ஒன்று தோணுச்சு. உடனே வந்து அதாவது நீ வந்து உங்கள் அக்காவோ இல்லைன்னா உன் தங்கச்சியவோ இல்லைன்னா வந்து உன்னுடைய தம்பியவோ அண்ணனவோ எங்கேயாவது விட்டுருந்தீங்கன்னா தயவுசெய்து போய் ஃபோனை போட்டு உடனே பேசுகிறா, சாரி கேள்றா, மன்னிப்பு கேள்றா அப்படின்னு சொல்கிற எனக்கு கன்னத்தில் அரைகிற மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து படத்தில் வந்து அவங்களுடைய அன்பு போராட்டத்தை வந்து இயக்குனர் காமிச்சிருக்காரு. நிறைய இடங்களில் வந்து மனம் விட்டு அழுகிற அளவுக்கு வந்து திரையரங்கில் அத்தனை பேர் உட்காந்துருந்தா கூட மனம் விட்டு அழுகிற அளவுக்கு பக்கத்தில் சீட்டில் இருக்கிறவங்க நம்மளோட சிந்தனையை பார்க்குற அளவுக்கு என்னுடைய அழுகை வந்து வெளிக்கொண்டு வந்த ஒரு படம். இது மண் சார்ந்த படம். கண்டிப்பாக அவர் இயக்குனர் சொன்ன மாதிரி நம்மளோட ஊர், நம்மளுடைய அண்ணன், நம்மளுடைய தங்கை, நம்முடைய உறவு முறைகள் வந்து நிறைய இருக்காங்க, அவங்கள யாரும் விட்டு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்ல பேராற்றல் மிக்க ஒரு படைப்பு இது. அதனால் தயவுசெய்து படம் பாருங்கள். வீராய் மக்கள் போற்றக்கூடிய படமாக இருக்கும். எல்லா படம் மாதிரி இந்த படமும் வந்து திரையரங்கில் வந்து தயவுசெய்து பாருங்கள். இந்த மாதிரி படத்தை வந்து கூட்டம் கூட்டமாக ஆண் பெண் அப்படிங்கிறது இருபாலரும் வந்து தயவுசெய்து படம் பாருங்கள். இது வந்து பெண்களுக்கான படம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிற வேணாம். இது ஆண்களுக்கான படம் தான். ஏன்னா அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கை உறவுங்கிறது எல்லாருக்குமானது, சமத்துவமானது. தயவுசெய்து படத்தை மிஸ் பண்ணால் பாருங்கள். நன்றி, அன்பு வணக்கம். நான் இயக்குனர் பாரதி மோகன் பேசுகிறேன். ஒரு சிறந்த மண் சார்ந்த உறவுகளை சொல்லும் அருமையான படமாக வந்திருக்கு. படம் முழுக்க வந்து ஒரு நல்ல அழகிய கிராமத்தில் அந்த வாழ்வியல் பின்னணியில் ஒரு குடும்பத்தோட, வீராய் மக்கள் குடும்பத்தோடு நம்ம ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது அதிகமாக அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம உறவுகளை தொலைத்து விட்டோம் என்று சொல்லப்படுகிறோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை தேவைக்காக வேண்டி நம்முடைய மண்ணின் மைந்தர்களையும் நம்ம உறவுகளையும் மறந்துட்டு போயிட்டோம். அந்த உறவுகளை நமக்கு திருப்பி தர்ற மாதிரி, அந்த உணர்வுகளை தூண்டி விடுற மாதிரி ஒரு அழகான ஒரு நாவல் படிக்கிற மாதிரி படத்தில் ஒரு கிராமத்து கதையை கொடுத்துருக்காரு. நாகராஜ் கருப்பையாவோட மிகப்பெரிய படைப்பில் இந்த படைப்பு ஒரு வரலாற்று கல்வெட்டாய் மாறும். சினிமாவை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு படைப்பாளி. நானும் கிராமத்து படங்கள் நிறையா எடுத்திருக்கிறேன். இருந்தாலும் இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்தோட அண்ணன் தம்பி உறவுகள், அக்கா தங்கச்சி, அத்தைகள், இந்த உறவுகளை சொல்கிற மாதிரி இருக்குது. நம்மையே திரும்பி பார்க்க சொல்லுது. நம்ம தங்கைக்கெல்லாம் ஒழுங்காக செஞ்சோமா, அவங்களோட உறவுகளை கரெக்டாக வச்சுக்கிட்டோமா, நம்ம கிராமத்தில் சென்று நம்முடைய தங்கை, அக்கா, நம்முடைய சித்தப்பா, பெரியப்பாக்கெல்லாம் ஒழுங்காக பார்த்தோமா, அவங்களுடைய சந்தோஷத்தில் நம்மளுடைய பங்களிப்பு இருக்குமா அப்படிங்கிற உணர்வுகளை வந்து ஒவ்வொருத்தரும் தூண்டி விடுற மாதிரி இந்த படம் அமைச்சிருக்கு. ஒரு படைப்பாளியாக, ஒரு இயக்குனராக நான் அந்த படம் பார்க்கல, ஒரு ரசிகனாக பார்க்குறேன். இந்த மண்ணின் சார்ந்த அந்த உறவுகளும் அந்த வேர்கள் அருந்து போகாமல் என்றைக்கும் ஒரு நிலையான உறவு அப்படிங்கிறது சொந்தங்கள் தான் அப்படிங்கிறத மறந்து விடாமல் நமக்கு மீண்டும் இதை ஞாபகப்படுத்திய இயக்குனர் நாகராஜ், அதாவது கருப்பையா அவருடைய குழுவுக்கு ரொம்ப நன்றி. இந்த திரைப்படம் நிச்சயமாக வெற்றி படமாக வரும், பேசக்கூடிய படமாக வரும். இந்த படம் தமிழ் சினிமா வரலாற்றில் குடும்ப உறவுகளை சொல்கிற ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்து வைக்கும். வாழ்த்துக்கள். வீராய் என்ற தாய் துணை இருப்பால். தமிழகம் பாராட்டும். வெற்றி. வீராய் மக்கள் அருமையான படம். ஏன்னா ஒரு மனிதன் வந்துட்டு எப்போ முழுமை அடைகிறேன்னா, திருமணம் பண்ணி மனைவி, குழந்தைகள், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமன், மச்சான், அத்தை, இந்த மாதிரி அந்த குடும்பத்தோடு வாழக்கூடிய தான் முழுமை மனிதன் ஆகிறான். அந்த மாதிரி இந்த விஷயத்தில் அண்ணன் தம்பி கதையை ஒரு உணர்வாக லைவாக எடுத்திருக்காரு. ஏன்னா ஒரு தாய், வீராயின்ற தாய் வந்துட்டு அவங்க குழந்தைங்களை எப்படி வளர்த்தாங்க, எப்படி அந்த குழந்தைங்க என்ன சண்டை சச்சரவு அப்படின்றத பற்றி அழகாக எடுத்திருக்காரு. ஏன்னா இப்போ ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா சண்டை வரும், ஒரு நல்லது கல்யாணம் கச்சேரி வருதுன்னா ஒன்றா வராங்க. அதால் இது அருமையாக அழகாக எடுத்து கொடுத்துருக்காரு. டைரக்டருக்கு பாராட்டு, வாழ்த்துக்கள், நன்றி. வீராய் மக்கள் நல்ல சிறந்த படம். நல்ல இயக்குனர் நல்ல ஒரு குடும்பத்தோட உறவை வந்து அழகாக சொல்லியிருக்காரு. குடும்ப உறவுகள் பிரியாமல் இருக்கணும், குடும்ப உறவுகள் அரவணைச்சு வாழணுன்றதை வந்து அழகாக சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காங்க. இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி தம்பி ரொம்ப அருமையான
பாடல்கள் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரு சவுண்ட்ஸ்லாம் நல்லா அழகாக பண்ணியிருக்கிறாரு. ரீரிகார்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு. இயக்குனருக்கு நல்ல பேர் கிடைக்கும் இந்த படத்தில். நல்ல படத்தை பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளர் இந்த மாதிரி கதைகளை கேட்டு பண்ண அந்த தயாரிப்பாளர் ஹீரோவே நடிச்சிருக்காரு. அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த மாதிரியான படங்கள் வந்து அவர் தயாரிக்கணும். இந்த மாதிரியான குடும்ப உறவுகளோட படங்களை, நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து அந்த தயாரிப்பாளர் சுரேஷ் நந்தா அவர்களை வந்து தயாரிக்கணும். நல்ல ஹீரோவாக வரணுன்ட்டு வாழ்த்துறேன். படத்தில் இயக்குனருக்கும் அனைத்து நடிகர்களுக்கும் டெக்னீஷியனுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.